எல்லோருக்கும் வணக்கம். டார்லிங் நிஃப்டி அடுத்த வாரம் நம்மளோட கொஞ்சம் பேசுமா, ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா போன வாரத்தில் கிட்டத்தட்ட 544 பாயிண்ட் ஒரே வாரத்தில் கும்பா பாடி விட்டுருச்சு நிஃப்டி. இனி வரக்கூடிய அடுத்த 5 நாட்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நான் நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸில் வேலை பார்த்துருக்கேன். அப்போ ஏதாவது மீட்டிங் நடக்குதுன்னு வச்சிங்களேன், நான் அந்த மீட்டிங் முடியும் போதோ அல்லது அன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேலேயே அந்த மீட்டிங்கினுடைய மினிட்ஸ் அப்படின்றத எடுத்து அனுப்பிச்சிடுவேன். ஆனால் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவன் திங்கட்கிழமை நடந்த மீட்டிங்க்கு செவ்வாய் புதன் அல்லது வெள்ளி இல்லைன்னா அடுத்த வார திங்கட்கிழமை தான் அந்த மீட்டிங்கினுடைய மினிட்ஸே எடுத்து அனுப்புவாங்க. இதெல்லாம் தாங்க ஆக்ஷன் ஐட்டம்னு. மொத்தமே அது ஒரு 4-5 புல்லட் பாயிண்ட் தான் இருக்கும். அந்த புல்லட் பாயிண்ட்டை டிராஃப்ட் பண்ணி அனுப்புறதுக்கு 2 நாள் 4 நாள் பண்ணி இம்சை பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இந்த FOMC மினிட்ஸ் அமெரிக்காவில் எப்போ நடந்தது, ஜனவரி 28-29 நடந்துடுச்சு. அது அப்போவே அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே தகவல் சொல்லிட்டாங்க. ரேட்டு கட்டி இல்லை ஃப்ளாட்டு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே அப்போயே சொல்லிட்டாங்க. இதுக்கு பேர் தான் ஏன் இம்சை அப்படின்ற மாதிரி அன்னைக்கு ஜனவரி 28-29 நடந்த மீட்டிங்கினுடைய அவுட்கம்னுடைய மினிட்ஸை இப்போ பிப்ரவரி 10ஆம் தேதி வெளியிடுறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே நியூஸுக்கு 2 தடவை இம்பேக்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. எது எப்படியோ இந்தியாவினுடைய நியூஸ்கள் பெரும்பாலும் முடிஞ்சு போச்சு. ஆர்பிஐனுடைய ரேட் கட் நியூஸு, பட்ஜெட் நியூஸு, அதே மாதிரி Q3 பல்வேறு கம்பெனிகளுடைய ரிசல்ட் என்பது முடிஞ்சு போச்சு. இனிமேல் பழையபடி ரஷ்யா உக்ரைன் வார் அல்லது மிடில் ஈஸ்டில் இஸ்ரேலுக்கு மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய வார், குரூட் ஆயில் ரிலேட்டடான பிரச்சனைகள், கோல்டு தொடர்ந்து ஏறுறது, அதே மாதிரி எங்கள் அமெரிக்காலேயே அமெரிக்க பாண்டுகளினுடைய ஈல்டே ரொம்ப நல்லா இருக்குது, நாங்கள் ஏன் ரிஸ்க் எடுத்து வெளிநாடுகளில் போடணும் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி நம்மளுடைய ருப்பி USDக்கு எதிராக தொடர்ந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குது, அது சம்மந்தப்பட்ட செய்தி, அதே மாதிரி புதுசாக இந்த ட்ரம்ப் உள்ளே கொண்டு வந்து விட்டுருக்கிற டேரிஃப் செய்தி அப்படின்ற போன்ற செய்திகள் தான் இனி நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டை எந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும் அப்படின்றது இருக்குது. நடிகர் கவுண்டமணி அவர்கள் சொல்ற மாதிரி ஒரே குழப்பமா இருக்கு செட்டியார் மதர்னு சொல்ற மாதிரி இன்னொரு நண்பருக்கு அதே குழப்பம் தான். அவர் நைட்டு பூரா குப்புறப்படுத்து கண்கள்லாம் சிகப்பாகிற வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கார். எல்லா ஸ்டாக்குகளுமே பெரும்பாலும் 30% 40% இறங்கி கிடக்கு. அப்ப எஃப்ஐஸ் எல்லாம் லாஸுக்கு தான் செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. உண்மையிலேயே எல்லாத்துக்கும் ஒரே குழப்பமா தான் இருக்கு. ஏன் எஃப்ஐஸ் தொடர்ந்து வித்துக்கிட்டு இருக்காங்க? அவங்க இதுக்கு முன்னாடியே வித்திருந்தா கூட பெரிய லாபகரமாக தானே இருந்திருக்கும். இப்போ போய் பார்த்தா ஏகப்பட்ட கம்பெனிகள் 30-40% இறங்கித்தானே கிடக்கு. இந்த சமயத்தில் சில ஃபேமஸான கம்பெனிஸ் ஒரு 10 கம்பெனிஸ் எடுத்து பார்க்கலாம். இந்த 10 கம்பெனிஸ்லையும் எஃப்ஐஸ்னுடைய ஹோல்டிங் என்பது ரொம்பவுமே அப்நார்மலான ஹோல்டிங். ஒரு உதாரணத்துக்கு இந்த 361 வேம் அப்படின்ற ஒரு கம்பெனி எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஃபாரினர்ஸ்னுடைய ஹோல்டிங் 66% இருக்கு. அப்போ இந்த பங்கு கீழே விழுந்திருக்கான்னா, ஆமாம் பல்ல காட்டிட்டு கீழே விழுந்திருக்கான். 1300 ரூபா இருந்த பங்கு இப்போ 900 ருபீஸில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போவும் அவங்க இந்த கம்பெனியை செல் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. பட் டிசம்பர் குவார்டர்லி ரிசல்ட் அப்படின்றது பார்க்கும் பொழுது முதலீட்டாளர்கள் அப்படின்றது அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க டிசம்பர் சமயத்தில். இப்போ ஜனவரி பிப்ரவரியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் எனிவே இந்த ஸ்டாக்கினுடைய ப்ரைஸ் என்பது கொஞ்சம் கீழ் நோக்கி இறங்கியிருக்கு. அடுத்து பார்க்கக்கூடிய ரெட்டிங்டன் என்பது அந்த கம்பெனிலையும் இவங்கள எஃப்ஐஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் 58% இருக்கு. ஆனால் இந்த ஷேர் உச்சத்தில் இருக்கு. அதாவது இருக்கிறதுலே ஒரு உச்சமான ரேட் இருக்கு. எஃப்ஐஸ்னுடைய ஹோல்டிங் பாப்புலரான கம்பெனி உச்சத்தில் இருக்கு. அப்போ 2 கம்பெனியில் ஒருத்தன் கீழ் நோக்கி இறங்கியிருக்கா, 2 கம்பெனியில் ஒருத்தன் நல்லா மேல் நோக்கி இருக்கா. 5 ஸ்டார் பிசினஸ் ஃபினான்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. அதுலயும் எஃப்ஐஸ் 57% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பங்குமே பெருசா இறங்கல. அப்ப மார்க் படி பாத்தீங்கன்னா 3 பேர்த்துக்கு 2 பேர் நல்லா தான் இருக்கான். எஃப்ஐஸ்ல 3 பேர்த்துல ஒருத்தன் தான் வீக்கா இருக்கான். அடுத்தது கேம்ஸ் என்பதுல பார்த்தாலும் முதலீட்டாளர்கள் 57% எஃப்ஐஸ் பெரிய லெவல்ல இருக்காங்க. ஆனா இது குப்புனு தலை குப்புற விழுந்துருச்சு. கிட்டத்தட்ட 5000 ரூபாய் ரேஞ்சில் இருந்தது இப்போ 3400 ரூபாயில் இருக்கு. இதனுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் டிசம்பர் குவார்டர்ல இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க. 56ல இருந்து 57 தான் போயிருக்கு. டேய் பாடி சோடா டஃப் கொடுக்குறியாடா அப்படின்ற மாதிரி 4 பேர்த்துக்கு 2 பேர் நல்லா இருக்கா, 2 பேர் சுமாரா இருக்கான். 50-50 தான் ஓகேவா இருக்கானுங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த மேக்ஸ் ஹெல்த் கேர் இன்னும் பெருசா இறங்கல. அதே சமயம் முதலீட்டாளர்கள் 57 பேர் இருக்காங்க எஃப்ஐஸ்.
இந்த பேடிஎம் அப்படின்ற கம்பெனி என்ன கேட்டோம்னா இதுல ஒன்றும் பெருசா நம்ம டீடைல் அப்படின்றது எடுத்துக்க முடியல அப்படின்னால எஃப்ஐஸ்னுடைய ஹோல்டிங் 56 இருக்கு. அவன் லேசான கும்பால தான் இருக்கான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ரீராம் ஃபினான்ஸ், அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க், அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க், அதே மாதிரி ஜொமேட்டோலாம் எடுத்து பார்க்கும்பொழுது மிகவும் அதிகமான ஹோல்டிங் பர்சன்டேஜ் தான். எஃப்ஐஸ் வந்து 40, 70, 50 அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஆக மொத்தம் எஃப்ஐஸ்னுடைய ஹோல்டிங் அதிகமாக இருக்கிறது அவங்க செல் பண்ணுறாங்க, செல் பண்ணல, எது எப்படியோ. எஃப்ஐஸ் ஹோல்டிங் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டாக்குலேயும் 6 ஸ்டாக்குகள் ஓரளவுக்கு 20 to 30% அப்படின்ற மாதிரி இறங்கி தான் இருக்குது. 4 ஸ்டாக்குகள் தான் ஓரளவுக்கு கீழே உழுகாமையோ அல்லது மேலே டாப் கிட்ட ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். ஸோ இது சத்தியமாக ஒரே குழப்பமாக இருக்குது. செட்டியார் மதர் அப்படின்ற கண்டிஷன் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. என்ன பண்ணுறாங்கன்னே ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல. நண்பர் சொல்கிறார் ஒரு காமெடி சேனல் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ட்டு. நானும் நினச்சேங்க. கடைசியில் அது ஏதாவது வீடியோ எடுக்கலான்னு உட்காரும் பொழுது தான் ஒன்றும் சரியாக கண்டென்ட் வர மாட்டேங்குது. அது பயங்கரமாக வேலைது. இது சாதாரணமாக நினச்ச மாதிரியே இல்லை. ஸோ பிஸ்னஸ் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணலான்ட்டு இருந்தேன், அல்லது காமெடி சேனல் ஏதாவது ஓப்பன் பண்ணலான்ட்டு இருந்தேன். பட் எதுலேயுமே ப்ராக்ரஸே ஆக முடியல. அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சமயத்தில் ஒரு நண்பர் சொல்கிறாரு பாருங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா பீக்கில் இருந்தோ ப்ராஃபிட்டில் இருந்தது, இப்போ என்னன்னா 17,000 ரூபா நஷ்டத்தில் இருக்குது அப்படின்றாப்புல. இன்னொரு நண்பருக்குமே கிட்டத்தட்ட 47 லட்ச ரூபா ப்ராஃபிட்ல இருந்தது, இப்போ 20 லட்சம் தான் இருக்குது, ஜீரோ போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இருக்கிறதுலே ஒரு நண்பருக்கு சூப்பராக அமைஞ்சு வந்திருக்கு. சில பேர்த்துக்கெல்லாம் வந்து நல்ல அருமையாக வாழ்க்கையாகட்டும் தொழிலாகட்டும் எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சு வரும். அந்த வகையில் ஒரு நண்பர் வந்து ஆகஸ்ட் மாதத்துலேயே போன வருஷம் அவர்கிட்ட இருந்த நிறைய பங்குகளை விட்டுறதுனால கிட்டத்தட்ட 1,4 லட்ச ரூபா லாபம். அந்த லாபத்தோட வெளியே வந்துட்டேன். அந்த பொசிஷனை நான் அப்படியே வச்சுருந்தேன்னா இந்த 1,4 லட்ச ரூபா போய் அந்த லாபம் என்பது போய் வெறும் ஜீரோ ஆகி அந்த ஜீரோக்கு அப்புறம் மார்க்கெட் தொடர்ந்து இறங்குறதுனால கிட்டத்தட்ட +1,4 லட்சத்துலேருந்து -87,000 ரூபாய் நான் ஆயிருப்பேன். ஆண்டவ முன்னீத்தில் எப்படியோ ஒரு அதிர்ஷ்டத்தில் நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் பிளான் பண்ணி கரெக்டாக செல் பண்ணாரா இல்லை எப்படி பண்ணார் அப்படின்றது தெரியல. பட் ஷேர் மார்க்கெட்டில் சமீபத்தினுடைய நிகழ்வில் எஸ்கேப் ஆன ஆட்களில் இவர் ஒருத்தர். நண்பர்களே, இந்தியாவையே உழுக்கக்கூடிய, இந்தியாவின் ஃபைனான்ஷியல் செக்டரையே உழுக்கக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா 122 கோடி ஆட்டை போட்ட மேனேஜர் பற்றி தான். இவர் வந்து இந்த நியூ இந்தியா கோஆப்ரேட்டிவ் பேங்க்னு மகாராஷ்டிராவில் இருக்குது. இவர் பண்ண வேலையினால என்ன ஆகுதுன்னா அங்கே ஃபிக்ஸட் டேர்ம் டெபாசிட்டு அங்கே பணம் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே பணம் எடுக்கிறதுலாம் தற்காலிகமாக கொஞ்சம் சிக்கல் அப்படின்றது இருக்குது. இவர் எப்படி மாட்டினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பேங்கிங் சிஸ்டம்லாம் வந்து ஒரு என்ட்ரி இப்போ நம்ம 10 லட்ச ரூபா கொண்டு போய் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறோம். அப்போ அதை வந்து அவங்க என்ட்ரி போட்டு வச்சுக்கிறாங்க. ஓகே, தியாகராஜன் பேரில் 10 லட்ச ரூபா உள்ளே வந்துருச்சு அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அது உள்ளே வரும்பொழுது அந்த பணத்தை வேற ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் வந்து மேக்கர் அப்படின்னு ஒரு என்ட்ரி போடுறவன் ஒருத்தர் இருப்பான். செக்கர் 1, செக்கர் 2, செக்கர் 3ன்னு அந்த கம்பெனி அந்த பேங்கிங் சிஸ்டத்தை வந்து எப்படி வச்சுருப்பாங்கன்னு தெரியல. பட் கண்டிப்பாக ஒரு மேக்கர்னு ஒருத்தர் இருந்தால் ஓகே நீங்கள் போட்ட என்ட்ரி தான் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி ஓகேன்னு அப்ரூவ் பண்ணுற ஒருத்தர் இருப்பான். ஸோ மேக்கர் செக்கர் கான்செப்டில் தான் மோஸ்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அந்த சமயத்தில் ஒருவேளை இந்த மேக்கர் செக்கர் 2 பேருமே அன்கோ போடுற ஆளுகளாக இருந்துன்னு வச்சுங்க, நம்ம பணத்தை ஈஸியாக ஆட்டை போட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த 122 கோடி இவர் எடுத்துட்டு திருடிட்டாரு அப்படின்றது எப்படி ஆர்பிஐ கண்டுபிடிச்சதுன்னா, ஆர்பிஐ என்ன பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அடிக்கடி பீரியாடிக்கலாக போய் பேங்க்கில் பர்சனலாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க. அப்படி இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது தான் 2019 இவர் என்ன பண்ணியிருக்காரு, பணத்தை எடுத்து சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறது, தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட டீலிங்கில் பண்ணுறதுக்காக பேங்க்லேருந்து பணத்தை ஆட்டை போட்ட விஷயம் இப்போ சமீபத்தில் வந்திருக்கு. மொத்தமாக பார்க்க போகையில் 122 கோடி பக்கம் கணக்கு வருது. ஸோ நீங்களே ஒரு தொழில் நடத்துறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாக்கா நீங்கள் அப்பப்போ உங்களுடைய கம்பெனியை ஆடிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பணம் கரெக்டாக வந்திருக்கா, பணம் கரெக்டாக போயிருக்கா, கரெக்டாக இன்வென்ட்ரி கரெக்டாக இருக்கா அப்படின்னு அப்பப்போ ஒரு செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி பண்ணதுனால தான், அந்த பீரியாடிக் இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுனால தான் இந்த 122 கோடி ஊழல் அப்படின்றது கண்டுபிடிக்க முடிஞ்சுது ஆர்பிஐனால. சில பேர்லாம் இருப்பான், ஆஃபீஸ்னுடைய பேனாவை தூக்கிட்டு வந்துடுறது, ஆஃபீஸ் பென்சில் தூக்கிட்டு வர்றது, 2 போண்டா வைக்கும்போது இன்னொரு போண்டாவை போய் எடுத்துகிட்டு வந்து ஆஃபீஸ் போண்டாவை எடுத்து தின்னு போடுறது, இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். இது முக்கியம் கிடையாது. பட் ஒவ்வொரு கம்பெனிக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் பார்க்கணும். எவனாவது வேலையை விட்டு போகிறவன் சாஃப்ட்வேர் கம்பெனியாக இருக்கும்போது கோடிங்கை இது தூக்கிட்டு போயிடுறானா, ஒரு மார்க்கெட்டிங் வேலை பார்க்குறவன் போகிறப்ப அந்த கம்பெனியினுடைய கிளைண்ட்ஸையும் சேர்த்து ஆட்டையை போட்டு ஓடி போயிடுறாங்களா, அல்லது மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவன் மார்க்கெட்டிங்லேயே இருந்துக்கிட்டு வேற எங்காவது வேலை பார்க்குறான். ஏன்னா மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவன் வெளியே சுற்றிக்கிட்டே இருப்பான். அப்போ பர்சனலாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு
மார்க்கெட்டிங் சம்பளத்தையும் வாங்கிட்டு எங்கேயா சுற்றிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி பல்வேறு இன்ஸ்பெக்ஷன் அப்பப்போ பண்ணிக்கிறது. இது மாதிரி ஏதாவது ஒரு பெரிய தவறு நடக்கு ஏங்க அப்பப்போ அதுக்குன்னு எவனாவது ஒரு யூடியூப் பார்க்காம ரீல்ஸ் பார்க்காம அப்படியே இயந்திரம் மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். சின்ன சின்னதெல்லாம் சரி போனால் போதுன்னு விட்டுறணும். ஆனால் பெரிய அளவில் இந்த மாதிரி என்னத்தையாவது பண்ணாங்கன்னா உடனே பிடிச்சி லாக் பண்ணும். ஸோ இன்ஸ்பெக்ஷன் என்பது யாராவது தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்பப்போ ஒரு சின்ன ஒரு புலன் விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கேன்னு பாருங்க நண்பர்களே, இன்னொரு நண்பர் வந்து எஸ்ஐபி பண்ணுறதுனால அவருக்கு என்ன நடக்குது அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாரு. ஒரு டாடா ஸ்டீலில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குமே, நான் வந்து டெய்லி 2000 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு இருப்பேன், திடீர்னு லாபத்தில் வந்தால் வித்துவிட்டு ஓடி போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுங்க. மார்க்கெட்டு ஏறுது இறங்குது அதெல்லாம் எனக்கு வேண்டாம். சிஸ்டமேட்டிக்காக நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு யாரை காப்பாற்றி விடுனா இந்த எஸ்ஐபி பண்ணவங்கள தான் ஃபஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட் காப்பாற்றி விடும். ஏன்னு கேளுங்க, நீங்கள் எந்த ஒரு சினாரியை வேணாலும் எடுத்துக்கங்க, எந்த சினாரியா எடுத்தாலும் டெய்லி ஒன்று அப்படின்னு வாங்கும் பொழுது கடைசியில் பார்த்தா அவருடைய ஏவரேஜ் பாயிண்ட் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுங்க. டெய்லி ஒன்று வாங்குறாருன்னா இப்போ சென்ட்ரலில் தான் அவருடைய ஏவரேஜ் பாயிண்ட் இருக்கும். மார்க்கெட் லேசாக திரும்பினா கூட டக்குன்னு வாங்கின ரேட்டுக்கு வந்துடுவார். பழைய ரேட்டு, அதாவது புதிய உச்சம் போக வேண்டியதில்லை, பழைய ரேட்டு வந்துன்னா கூட டபக்குன்னு ப்ராஃபிட் சைடு வந்துடுவார். அதை தான் நம்ம நண்பர் சொல்ல வர்றாப்புல. எங்கூட சரசம் பண்ணுறக்கே உங்கள் அப்பா ஆத்தாலாம் பெற்று போட்டிருக்காங்களா உங்களை அப்படின்னு சில பேர் மனம் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது இந்த டாடா மோட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு லீடராக எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் அவங்க தான் கெத்து அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டே உள்ளே இறங்கி ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட் ஷேர் பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த மாருதி மஹிந்திரா இது போன்ற ஆட்கள்லாம் சரி ஃபஸ்ட்டு அந்த செக்டர் எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு அப்புறமா ஃபுல் ஃபோர்ஸில் இறங்குவோன்னு நினச்சிட்டாங்க போல். ஸோ இப்போ டாடா மோட்டருக்கு பார்க்கும்போது ரொம்பவுமே டஃப் காம்படிஷன் அப்படின்ற மாதிரி வருது. அதாவது நான் ஒரு நியூஸ் ஒன்று படிக்கிறேன், இந்த மஹிந்திரானுடைய எலக்ட்ரிக் புக்கிங்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் ஆகுது, பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அப்படின்றாங்க. நான் போய் அந்த கார்லாம் எடுத்து பார்க்குறேன், ஏதோ ஃபாரின் கார் மாதிரி இருக்குங்க பார்க்குறக்கு. அப்படியே பார்க்குறக்கு என்னமோ வேற லெவல் இருக்குது. என்ன ஹாலிவுட் ஃபிலிமில் வரக்கூடிய இது மாதிரி இருக்குது. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா, டாடா மோட்டர் ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியினுடைய கார் மாடல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஃபாரின் காரில் அவங்க 2 காரை அக்வஷன் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷாக இங்கே இருக்கக்கூடிய இந்தியன் பிராண்ட்ஸ் எல்லாம் மாற்றி பயங்கரமாக விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சேல்ஸ் பிச்சுக்குச்சு டாடா மோட்டர். இப்போ நான் நினைக்கிறேன் அதை எல்லாருமே காப்பி அடிக்கிறாங்களோ, எல்லாருமே வந்து ஒரு பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியம் லுக்காக பெரிய லெவலில் ஒரு லுக்கு வர மாதிரி கார்கள் வெளியிடுறாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ ஒருத்தர் வந்து ஒரு ஏரியாவில் ஓரளவுக்கு நல்லா பண்ணிக்கிட்டாங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணி ஒரு ஃபார்முலா சக்ஸஸ் ஆச்சுன்னா அப்படியே உள்ளே இறங்கிடுறாங்க. ஸோ டாடா மோட்டருடைய சேல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் தீபாவளி மாதத்தில் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது தான் ஒரு நல்ல ஒரு கம்பேரிசன் கிடைக்கும். அவங்களுடைய லீடிங் மார்க்கெட் ஷேர் அப்படியே வச்சுருக்காங்களா இல்லை அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் குறையுதா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து தொடர்ந்து 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கிறதுனால இவனுக்கும் ஒரு மரியாதை இல்லை. இவனை நம்பி பணம் போட்டிருந்த பல பேர்த்துக்கு சந்தோஷம் இல்லை, அவங்களுக்கும் வீட்டுக்குள்ளே மரியாதை இல்லை. ஏன்னா இப்படி 4 மாதமாக தொங்கி கிடக்கும் பொழுது எப்படி இது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்? இவனும் சந்தோஷமாக இல்லாமல் இவனை நம்பி பணம் போட்டு வச்சிருக்கக்கூடியவங்களுக்கும் பல்வேறு அக்குமுலேஷன் போன்ற கான்செப்டில் தான் போய்கிட்டே இருக்க ஒழிஞ்சு ஒரு நல்ல லாபம் என்பது பெருசாக இல்லை. ஸோ வரக்கூடிய நாட்களில் இவன் ஏதாவது ஒரு சைட்வேஸ் பேட்டர்னாக இருந்து மறுபடியும் ஒரு முறை மேல் நோக்கி டெஸ்ட் பண்ண வர்றானா, அல்லது ஒரு 1000 பாயிண்ட் சும்மா அசால்ட்டாக கும்பாப்பாடியோட போகிறானா, 21,700 சைடுக்கு இது வரப்போகிறானா அப்படின்றது, அதாவது இவன் போகக்கூடிய பாதை கிழக்கா இல்லை மேற்கா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். கோல்டு ப்ரைஸ் எல்லாம் இன்னுமே நல்லா இருக்கானுங்க. அவன் ஒருத்தன் தான் ஆறுதலாக இருக்கான், எப்படியோ வீட்டம்மா சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க கோல்டு வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு அதை நினச்சி நம்மளும் சந்தோஷமாக இருக்கோம். ஸோ கோல்டு ஒன்று உருப்படியாக போய்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் வந்து ஐபிஓக்கள் ஏதாவது ஓப்பனாக இருக்கான்னு அடுத்த வாரம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் தெரியணும். சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் இண்டியா ஒரு ஷேருக்கு 7 ரூபா டிவிடெண்ட் தர்றாங்க அடுத்த வாரத்தில். அதே மாதிரி இந்த இர்கான் இன்டர்நேஷனலும் சாதாரண நாள் கிடையாது. அவனும் கீழே தொங்கி கிடந்தாலும் சமீப காலமாக 1 ரூபா 65 பைசா டிவிடெண்ட் தரான். அந்த ஷேரினுடைய விலை எவ்வளோ தெரியுங்களா? 157 ரூபா. ஸோ அந்த 157 ரூபா ஷேர் இந்த மாதிரி 1 ரூபாய்க்கு மேலே டிவிடெண்ட் கொடுக்குது, 1 ரூபா 65 பைசா அப்படின்றது ஒரு வகையில் ஒரு நல்ல செய்தி தான். ஆனால் கடந்த 6 மாதத்தில் இந்த கும்பாக்குட்டி என்ன பண்ணியிருக்குன்னா 40% காணும். 1 லட்ச ரூபாய் போட்டிருந்தாக்க 40,000 ரூபா காணும், வெறும் 60,000 ரூபா தான் கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். 6 மாதத்தில் அந்த ஷேரை வச்சுக்கிறோன்னு நினச்சிக்குவாங்க. 40% இறங்கியிருக்கு.
நீ அந்த ₹1,000 டிவிடெண்ட் கொடுத்தா என்ன கொடுக்கலின்னு என்ன அப்படின்ற மாதிரி பாவம் ரொம்ப சோகமாக இருப்பாங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் தான் ஒரு மிக முக்கியமான செய்தி. அதாவது நீங்கள் நேராக போய் ஆடிட்டரை கன்சல்ட் பண்ணணும். சில பேர்த்துக்கெல்லாம் வந்து அட கடவுளே என்ன ஷேர் மார்க்கெட்டில் நஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு நண்பர் பெரிய அளவில் சம்பாரிச்சிட்டாரா என்னன்றது தெரில. இப்போ நான் 12 லட்ச ரூபா ஷேர் மார்க்கெட்டில் மட்டுமே நான் சம்பாதிக்கிறேன், வேறு இன்கமே இல்லை, அப்போ என்னுடைய டேக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார். இதை நீங்கள் போய் உங்களுடைய ஆடிட்டர்கிட்ட தான் கேட்கணும். அதாவது எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஷேர் மார்க்கெட்லேருந்து சம்பாதிக்கிறதுக்கு மிக எளிமையாக மிக க்ளீனாக லாங் டைம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்ன்றது மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. நீங்கள் 12 லட்சம் சம்பாதிச்சா என்ன, 10 கோடி சம்பாதிச்சா என்ன, எத்தனை சம்பாதிச்சா என்ன, அது ஷேர் மார்க்கெட்லேருந்து நீங்கள் சம்பாதிக்கிற மாதிரி இருந்தால் இதுதான் அதனுடைய வரி விகிதம், ஸ்லாப், எல்டிசிஜி, எஸ்டிசிஜி. ஸோ இந்த சமயத்தில் உங்களுக்கு எதுக்கு அவங்க 12 லட்ச ரூபா, அதாவது சேலரி பேஸில் சம்பாதிக்கிறாங்க அல்லது வேறு இன்கமில் சம்பாதிக்கும் பொழுது 12 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அதுக்கும் இந்த எல்டிசிஜி எஸ்டிசிஜிக்கு நீங்கள் எப்படி முடிச்சு போடுவீங்க? நம்ம இந்திய குடிமகனுக்கு பேசிக் எக்ஸம்ஷன் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஒரு 4 லட்ச ரூபாய்னு வச்சுங்களேன், ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஸோ அந்த 4 லட்ச ரூபாய்க்குள்ளே நீங்கள் எப்படி வேணாலும் சம்பாதிங்க, ஷேர் மார்க்கெட் வழியாக சம்பாதிங்க அல்லது வேறு ஏதாவது பண்ணுங்கள். ஸோ அந்த பேசிக் எக்ஸம்ஷன் வரும். ஆனால் அந்த பேசிக் எக்ஸம்ஷன் தாண்டினதுக்கப்புறம் உங்களுக்கு தான் மிக தெளிவாக எல்டிசிஜி எஸ்டிசிஜி எல்லாம் கொடுத்துருக்கேன். அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த 12 லட்ச ரூபா வரைக்கும் எக்ஸம்ஷன் பண்ணி தரணும் அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் நேராக போய் உங்களுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு மெத்தட். அதுதான் கொடுமை. பார்த்தீங்களா, இங்கே ஒரு நண்பர் வந்து வரி கட்டுறதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. மற்ற பக்கம்லாம் வந்து வரி பிடுங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி, அதாவது நம்ம போட்ட காசை பிடுங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி 23 லட்ச ரூபா அப்படின்ற ஒரு போர்ட்ஃபோலியோவில் 6 லட்ச ரூபா லாஸ்னு ஒரு நண்பருக்கு இருக்குது. இந்த செய்தி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். பீக்கில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 11 லட்ச ரூபா ப்ராஃபிட்டில் இருந்தது. இப்போ பார்த்தா வெறும் 6 லட்ச ரூபா தான் ப்ராஃபிட்டில் இருக்குது. இப்படியே போய்கிட்டே இருந்தால் அப்புறம் கும்பா குட்டி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. நான் நினைக்கிறேன் காலடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நண்பர் பார்த்தீங்களா, போன ஆகஸ்ட்லேயே விற்று விட்டுட்டார். அது என்ன காரணத்தினால விற்றாரு அப்படின்றதெல்லாம் அவர் போடல. பட் ஒரு மனுஷன் வந்து பிறக்கும் போதும் சரி, ஒரு மனுஷன் வாழும் போதும் சரி, அவனுக்கு நேரம் என்பது நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இன்னொரு நண்பர் வந்து டிசம்பரில் தான் உள்ளே இறங்கியிருக்கார். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சமயத்தில் தான் மிகப்பெரிய ஒரு கும்பா பாட்டு பாடும் நேரமாக அந்த டிசம்பர் மாதம் என்பது சமீபத்தில் இருந்திருக்கு. நேராக அங்கேருந்து கல்லை தூக்கி கீழே வீசின மாதிரி அவருடைய வரவு வந்து கால் மேலே பூ போட்டு வரவேறுங்கடா அப்படின்னு சொன்னால் கால் மேலே கொல்லிக்கட்டையை தூக்கி போட்ட மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இதனால் பாவம் அவருடைய 10 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ பாவம் 21% இறங்கி கிடக்கு. நீங்கள் இங்கே கால் மேலே பூ போட்டு கும்பிடாட்டி கூட பரவாயில்ல, கொல்லிக்கட்டை ஏட்டா தூக்கி கால் மேலே வீசினீங்க அப்படின்ற மாதிரி இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருனுடைய மனநிலைமையும் இருக்குது. ஆண்டவன் தான் காப்பாற்றணும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.